இந்த யூஎல்பி எப்போ ஆக்டிவேட் ஆகுனா எப்போ ஒரு பிளாக் பாக்ஸ் தண்ணிக்குள்ள போகுதோ இந்த யூஎல்பி ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகிடும். அது என்னதான் 20,000 அடி கடலுக்கு அடிமட்டத்தில் இருந்தா கூட ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பிளாக் பாக்ஸை கடலுக்கு கீழே தேடுறவங்க அப்படி தேடி வரும்போது இந்த சிக்னலை வச்சுதான், அந்த யூஎல்பிங்கிற சிக்னலை வச்சுதான் இந்த பிளாக் பாக்ஸை கண்டுபிடிப்பாங்க. இது உண்மையிலேயே சாத்தியம் அப்படின்னு கேட்டா எஸ் சாத்தியம். பலவிதமான பிளாக் பாக்ஸை கடலுக்கு அடியில இந்த யூஎல்பியை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ பிளாக் பாக்ஸ்னா என்ன, அது உண்மையிலேயே ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஒரு வியூவர்ஸ் என்கிட்ட போன வீடியோவில் கொஸ்டின் கேட்டிருந்தாரு, இதுவரைக்கும் ஏதாவது பிளாக் பாக்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்களா, அதை வச்சு என்ன யூஸ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரியலாக நடந்த ஒரு 4-5 ஆக்சிடென்ட் எடுத்துக்கலாம். அந்த ஆக்சிடென்ட்ல பிளாக் பாக்ஸ் எப்படி ஒரு முக்கியமான கருவியாக செயல்பட்டது, அந்த ஏர்கிராஃப்டோட இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்ததுங்கிறத அந்த பிளாக் பாக்ஸ் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த மாதிரி ஒரு 4-5 ஆக்சிடென்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்தர் அந்த ஆக்சிடென்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஏர் இந்தியா கேஸ்ல ஒன்று சொல்றேன். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த ஆக்சிடென்ட்டுக்கு வந்து அந்த விங்ஸ்ல இருக்க ஃபிளாப்ஸ் கூட ஒரு காரணமாக இருக்கா, உண்மையிலேயே இந்த ஏர்கிராஃப்ட் கிளம்பும் போது ஃபிளாப்ஸ் வந்து வெளியில இருந்ததா, இல்லை இந்த ஃபிளாப்ஸ் ரெட்ராக்ட் ஆயிருந்ததா, எக்ஸ்டெண்ட் ஆயிருந்ததா, பலவித கொஸ்டின்ஸ் வரல. இதுக்குரிய ஆன்சர்லாம் நம்மளுக்கு எங்க அந்த ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டிங். அந்த ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டிங்ல நம்ம என்ன மாதிரி டேட்டாலாம் அது வந்து ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளைட் எவ்வளவு ஆல்டிடியூட்ல பறந்துட்டு இருக்கு, எவ்வளவு ஸ்பீட்ல பறந்துட்டு இருக்கு, எந்த திசையை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கு, அந்த ஃப்ளைட்டோட கண்ட்ரோல் பொசிஷன் என்ன, அந்த ஃப்ளைட்ல இருக்க ஃபியூவலோட ஃப்ளோ என்ன, இன்ஜினோட ஆர்பிஎம் என்ன, கியர் என்ன, ஃபிளாப்ஸ் ஆன் ஆயிருக்கா இல்லையா, ஃப்ளைட் ஆட்டோ பைலட் மோட்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஈவன் சில சமயம் டர்புலன்ஸ் வரல அது கூட ரெக்கார்ட் ஆயிருப்பான். ஸோ இந்த மாதிரி பல விதமான டீடைல்ஸ் வந்து அந்த எஃப்டிஆர் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கும். இன்கேஸ் இப்போ நம்ம அந்த ஏர் இந்தியாவில் அந்த எஃப்டிஆர் டேட்டா எடுத்து பார்த்தா ஃபிளாப்ஸோட பிரச்சனையா இல்லைங்கிறத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் பாக்ஸ் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கருவியாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத 2009ஆம் வருஷம் ஏர் பிரான்ஸ் ஃப்ளைட் 447 ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட் எங்க நடந்துச்சுன்னா அட்லாண்டிக் ஓஷன்ல அந்த ஃப்ளைட் விழுந்துச்சு. இந்த ஆக்சிடென்ட் நடந்தது ஜூன் மாசம் 2009ஆம் வருஷம். பயணம் செஞ்ச மறைஞ்சிருக்காங்க. இப்போ அந்த பிளாக் பாக்ஸ் என்ன ஆகும், அட்லாண்டிக் ஓஷனுக்கு உள்ள போயிடும். இவங்களும் அதுல இருந்து வர்ற அந்த யூஎல்பி சிக்னல் வச்சு அதை தேடி பார்க்கறாங்க. அன்பார்ச்சுனேட்டா அந்த சிக்னலை பிக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா 20,000 அடி கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடலோட மேற்பரப்புல அந்த சிக்னல் லிங்க் பண்ண முடியும். ஆப்வியஸ்லி நம்மளும் கடலுக்கு கீழே போனதான் அந்த சிக்னல் லிங்க் ஆகிறதுக்கு ஸ்பெசிபிக்கான டெப்த்துக்கு நம்மளும் போனோம். பட் அட்லாண்டிக் ஓஷன் பெரிய பரப்பளவுங்கிறதுனால எவ்வளவோ முயற்சி பண்ணி கூட அந்த பிளாக் பாக்ஸை கண்டுபிடிக்க முடியல. பட் இந்த ஆக்சிடென்ட் நடந்து 2 வருஷம் கழிச்சு 2011ஆம் இந்த பிளாக் பாக்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. 2 வருடங்கள் அந்த பிளாக் பாக்ஸ் கடலுக்குள்ளே இருந்திருக்கு. 2011ஆம் வருஷம் அதை கடலுக்கு மேற்பரப்புக்கு எடுத்துட்டு வந்து அதை டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டீகோட் பண்ணும்போது உண்மையிலேயே இந்த ஏர் பிரான்ஸ் ஃப்ளைட் 447க்கு என்ன நிகழ்வுங்கிறது தெரிய வருது. ஈவன் அதுல இருக்க எஃப்டிஆர் டேட்டாவையும் பார்க்கறாங்க, அதுல இருக்கிற காக்பிட் ரெக்கார்டிங் பார்க்கறாங்க. எஃப்டிஆர் டேட்டாவை பார்க்கும்போது அந்த ஃப்ளைட்ல என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, பீத்தோ டியூப் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த பீத்தோ டியூப் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ளைட்டோட ஏர் ஸ்பீடை கால்குலேட் பண்ணும். இந்த ஏர் ஸ்பீடை கால்குலேட் பண்ணி தான் ஃப்ளைட்டோட ஸ்பீடை ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ பைலட் மோட்ல வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இந்த ஏர் பிரான்ஸ் ஃப்ளைட்ல என்ன நடந்திருக்குன்னா, இந்த பீட்டோ டியூப் மால் ஃபங்க்ஷனா இருக்கு. அதுல சில ஃப்ரீஸ் ஆனதுனால அது என்ன காட்டுது அப்படின்னா ஏர்கிராஃப்ட் அளவுக்கு அதிகமான ஸ்பீட்ல போயிட்டு இருக்குன்னு காட்டுது. பட் ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா ஏர்கிராஃப்ட் சரியான ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஏர்கிராஃப்ட் அதிகமான ஸ்பீட்ல போயிட்டு இருக்குன்னு காட்ட விட்டு அது ஆட்டோமேட்டிக் மோட்ல இருந்து இப்போ பைலட்டுக்கு இன்ஃபார்ம் ஆகுது. அப்போ பைலட் என்ன அஷ்யூம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஓஹோ ஏர்கிராஃப்ட் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம், இப்போ அதோட ஸ்பீடை குறைக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்பீடை குறைக்கிறாங்க. பட் இன்னுமே இந்த மால் ஃபங்க்ஷன் ஆன பீத்தோ டியூப் வந்து என்ன சொல்லுதுன்னா, இன்னுமே ஏர்கிராஃப்ட் ஸ்பீடா இருக்குன்னு சொல்லிட்டு பைலட் உண்மையிலேயே ஏர்கிராஃப்ட் ஏதோ பிரச்சனையாச்சு ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்பீடா போகுதுன்னு அவங்க ஏர்கிராஃப்ட் ஸ்பீடை ஸ்லோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு ஸ்டேஜ்ல தான் அவங்களுக்கு புரியுது இது ஒரு ஃபால்ஸ் அலாரம், நம்ம ரொம்ப ஸ்லோ பண்ணதுனால ஃப்ளைட் இப்படி கீழ் நோக்கி போகுதுங்கிறது தெரியுது. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல பைலட் சுதாரிச்சுட்டாங்க. ஈவன் அது அந்த காக்பிட் ரெக்கார்ட்ல ஃபைல் ஆயிட்டு இருக்கு. அப்ப அவங்க பேசுறாங்க, ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங், என்ன நடந்துட்டு இருக்கு, we are losing control அப்படிங்கறாங்க. சரி ஓகே, நம்ம ஃப்ளைட்டை மேல் எடுக்க முயற்சி பண்ணுவோம், எவ்வளவு பண்ணா கூட இட்ஸ் டூ லேட்.
அவங்க ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஏர் பிரான்ஸ் 447 ஆல்ரெடி அட்லாண்டிக் ஓஷனை கிழிச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு ஆப்வியஸ்லி அந்த ஃபிளைட்ல இருக்க எல்லாருமே பரிதாபமா இறந்து போயிட்டாங்க. இப்போ இந்த பிளாக் பாக்ஸ் இல்லைன்னா உண்மையிலேயே இந்த ஏர்கிராஃப்டுக்கு என்ன நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதுல இருந்து நம்ம ஏவியேஷன் என்ன ஒரு டேக்கப் எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த மாதிரி B-22 இருந்து வர்ற ஒரு தவறான சிக்னலை எப்படி ரிப்போர்ட் பண்றது, இன்கேஸ் பைலட்டும் அதை தவறா பார்த்துட்டு ஃபிளைட்டை குறைச்சி ஃபிளைட் இப்படி கீழ் நோக்கி போகும்போது பைலட் அதை எப்படி சாமர்த்தியமா திரும்ப கண்ட்ரோல் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்கலாவும் பைலட் ட்ரைனிங்ல நிறைய சேஞ்சஸ் होमवर्क खत्म करना बेटा आज मम्मी इने फोन में क्यों ना करके अब्बा फोन में देना बोला पनिशमेंट दे सर ஓகே இப்போ அடுத்து ரெண்டாவது ஒரு இன்சிடென்ட் अब्बा कभी नहीं तुम्हारा भी नहीं வருஷம்